ஒரு 20 இயர்ஸாக இது வரைக்கும் நான் 2 lakhs பீப்புளுக்கு நான் ட்ரிப் பண்ணியிருப்பேன். 2 lakh people ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரிப் பண்ணியிருப்பேன். ஸோ எவ்ரி இயர் வந்து அரௌண்ட் நம்ம ஒரு 10,000 to 15,000 பீப்புளுக்கு நம்ம ட்ரிப் பண்ணுறோம். இப்போ நானே ஒரு ட்ரிப் போனால் எனக்கு வந்து அந்த ஹோட்டல் ரூம் நல்லா இருந்தால் தான் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். புரியுது. அதே மாதிரி நான் போகிற பஸ்ஸு நல்லா இருந்தால் தான் ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அந்த ஹாப்பினஸை வந்து நம்ம கொடுக்குறதா மெயின் குட் லைஃபோட ஒர்க்கு. ஸ்டூடெண்ட்ஸ் போகிற அத்தனை பேத்துக்குமான கேட்ரிங் வந்து நம்ம சைடு ஃபுட்டு வந்து மார்னிங் 2 o'clock 3 o'clockலேருந்தே ப்ரிப்பேர் போயிட்டுருக்கு. அதுலேயுமே நம்ம வந்து ஸ்பெஷல் கேர் எடுக்காமல் பண்ண மாட்டோம்ல. வெளியே ஃபுட்டு நாங்கள் கொடுக்குறது இல்லை. மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஸோ எங்களோட ஃபுட் அப்படின்னா எங்களுக்கு ஒன்று கொஞ்சம் ஹைஜீனிக்காக நாங்கள் பண்ணுறோம். ஸ்கூல் ட்ரிப் அந்த பையன் 9th படிச்சுட்டு இருந்தான். அவன் என்கிட்ட அப்போ ட்ரிப் வந்திருந்தான். டார்ஜிலிங் கேங்டாக் வந்தான்னு நினைக்கிறேன் அந்த டைமில். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேரேஜ் பண்ணும்போது நான் தான் அவருக்கு ஹனிமூன் டூர் பண்ணேன். சூப்பர். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 2005 ட்ராவல் பண்ண கிளைண்ட்டு இது வரைக்கும் எங்கிட்ட தான் புக் பண்ணிட்டு இருக்காரு. ரோஹித், இன்னைக்கு எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க? 4 மணிக்கே எழுப்பி விட்டேன். நீங்கள் 4:15. நாங்கள்லாம் டூர் போகிறப்ப தூக்கமே வராது. நாங்கள் எப்போ டூர் போகிறோம்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போம். பட் இப்போ நீங்கள் 4 மணிக்கு எதிர்ச்சதே கஷ்டமாக இல்லை, நினைக்கிறேன். நான் தூங்கினது 3 மணிக்கு தான். அப்படியா? 12 மணிக்கு. ஓகே. அப்புறம் அட்வென்ச்சர்ஸ்லாம் எல்லாம் என்ஜாய் பண்ணேன். அது என்னன்னா இப்படி பாதியிலே இருந்ததா எல்லாரையுமே பாதியிலே இறங்கிட்டு. ஆனால் எனக்கு பயம் அதிகம். ஆனால் எல்லாரையுமே பாதியிலே இறங்கிட்டாங்க. இருப்பேன், ஆனால் கொஞ்சம் பயமா இருக்கு. அப்படியா? எல்லாத்துக்கும் காலைல பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஃபுட் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தருவாங்கன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த மாதிரி சூப்பராக கொடுத்துருந்தாங்க. என்ன நீங்கள் உனக்கு எவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்தா? நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு வந்துச்சு. இத்தனை வருஷமாக இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லைன்னு தோணுச்சு. பேர்ட்ஸ்க்கு நாமளே ஃபீட் பண்ற மாதிரி. அந்த ஃபிஷ் ஃபீட் பண்ணீங்களா? பண்ணேன். கையை ஓபன் பண்ணி அதுவே சாப்பிட்டுச்சா? சாப்பிட்டுச்சு. நல்லா இருந்தது. காலையில என்ஜாய் பண்ணீங்களா? எந்த அளவுக்கு? ரொம்ப. ஆனா அந்த மெக்கா மட்டும் ஆக்ரோஷமா இருந்துச்சு. பேசுமா இந்த மெக்கோலாம்? பேசுமா? பேசி பாத்தீங்களா? சும்மா கத்திருந்துச்சு. அந்த ஃபிஷ் எப்படி இருந்துச்சு? ஃபீட் பண்ணீங்களா? ஃபிஷ் ஃபீடிங் தான் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃபிஷ் வந்துட்டு நாங்க கையில இருக்கிறப்போ நாங்க நல்லா ஜாலியா இருந்தோம். ஆனா ஸ்மெல்லு மட்டும் தாங்க முடியல. அடே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஜாலியா இருக்கு. இது என்ன பேரட்னு தெரியுமா? மெக்காவா? உங்களுக்கு அப்படித்தான் நினைக்கிறேன். எனக்கும் அப்படித்தான் தோணுது. உங்களுக்கு பிடிச்சிருக்குமா? எது பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஐயோ. ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஷான் பி விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம திருப்பூர் ஈரோட்டிலிருந்து ஸ்கூல் ட்ரிப்புக்காக விலாக் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். யாருக்காக அப்படின்னா குட் லைஃப்காக. குட் லைஃபை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்ல இருந்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸுக்குமே வந்து ஒரு மோஸ்ட் வாண்டட் ஒரு டூர் ட்ராவல் ஏஜென்ட்னு சொன்னால் அது குட் லைஃபாக தான் இருக்கும். ஏன்னா குட் லைஃப்பில் இருக்கிற ஸ்பெஷல் என்னென்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருந்தாலும் சரி, அந்த மேனேஜ்மெண்ட்டுக்காக இருந்தாலும் எந்த ஒரு ஹெசிடேட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் கொடுக்கறது தான் வந்து குட் லைஃபோட ஸ்பெஷல். அந்த குட் லைஃபு ஸ்கூல் ட்ரிப் மட்டும் இல்லாமல் கார்ப்பரேட்டும் பண்ணுறாங்க, ஹனிமூன் ட்ரிப் பண்ணுறாங்க, ஃபேமிலி ட்ரிப்பு, ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பு, இது மாதிரி நிறைய குரூப் ட்ரிப்ஸ் கூட பண்ணாலும் பட் அவங்க ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இந்த ஸ்கூல் ட்ரிப்பை வந்து இருக்கும். அந்த ஸ்கூல் ட்ரிப்பில் என்ன ஸ்பெஷலாக பண்ணுறாங்கன்னு, என்ன மாதிரியான விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு மோகன்நாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதில் எப்படி இருந்துச்சு, இந்த ட்ரிப்பு எப்படி நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்போம். வாங்க.
போனா குட் மார்னிங். குட் மார்னிங் ஷான், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நீங்க வரமாட்டீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் நீங்க எங்களுக்கு இன்னைக்கு வந்துட்டீங்க. வெரி ஹாப்பி. ஏன்னா இந்த vlog எடுக்கும்போது நீங்க இருந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்து 6 மணிக்கு உங்களை வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு. குட் லைஃப் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து பொதுவாக நீங்க எல்லா டூர்ஸும் பண்றீங்க. கப்பிள்ஸ் பண்றீங்க, ஹனிமூன் ட்ரிப் பண்றீங்க, கார்பரேட் ட்ரிப் பண்றீங்க. பட் இருந்தாலும் ஒரு நேம் அண்ட் பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ட்ரிப்ல வந்து குட் லைஃப் வந்து அடிச்சுக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பேர் வச்சிருக்கீங்க. இந்த இதை எப்படி கொண்டு வந்தீங்க? நீங்க கம்பெனி எப்படி ஸ்டார்ட் பண்ணி இந்த இதுக்கு மாத்திக்கிட்டீங்க? ஓகே ஷான், இது வந்து பெரிய ஜேர்னி. இதை சொல்லணும்னா அநேகமாக ஒரு நாள் தேவைப்படும். இல்லை எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலி இது வந்து நான் 2005 வந்து எஸ்என்ஆரில் பிஜி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ என்னோட ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணார், இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எங்களோட டிபார்ட்மெண்ட்ல இந்த ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மோனோனால பண்ண முடியும் அப்படின்னாங்க. அப்போவே படிக்கும் போதே சொன்னாங்க. பட் ஒன்லி திங் என்னன்னா, அப்போ நான் 2005 பிஜி பண்ணிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, நம்ம காலேஜ் ட்ரிப்ஸ்லாம் நம்ம பண்ணோம். எஸ்என்ஆரில் வந்து நியர் அபவுட் மோர் தென் 10 டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம இப்போ கவர் பண்ணியிருந்தோம். அது ஒரே ஒரு ரீசன் வந்து கிரிக்கெட் விளையாடுறதுனால ஈஸியாக கரெக்ட் ஆகிட்டேன். நான் சொல்ல வேணாம்னு நினைச்சேன். பட் ஏன்னா கிரிக்கெட் நம்மளே அப்படிதான் மீட் பண்ணுவோம். 22 இயர்ஸ் பிஃபோர் மோனை வந்து அடிச்சுக்க முடியாத ஒரு கிரிக்கெட் பேஷன். அப்போ எஸ்என்ஆர்னு சொன்னாலே கிரிக்கெட் தான், வேற ஆப்ஷனே இல்லை. டிசம்பர் அந்த டைம் நம்ம உனக்கு தெரியும் 2 வருஷம் நம்ம யூனிவர்சிட்டி விளையாண்டுருந்தோம். அதுக்கப்புறம் கிரிக்கெட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ஸில் விளையாண்டோம். பட் ஒன்லி திங் என்னென்னா, அந்த 2005 to 2007 வந்து அந்த காலேஜில் பண்ண ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் 2007 டிகிரி கம்ப்ளீட் பண்ணோடனே நம்ம ஆஃபீஸ் வந்து ஆர்எஸ்புரமில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம. ஸோ 2007 2026 ஆச்சு. ஸோ நியர் அபவுட் ஒரு 20 இயர்ஸ் குட் லைஃபோடது ஜேர்னி நல்லா குட் லைஃபாக போயிட்டு இருக்கு. எப்படி நான் இருக்கு? அதாவது நீங்கள் சொல்கிறீங்க அப்போ ஆரம்பிச்சது எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் ட்ரிப்புங்கிறப்ப காலேஜ் ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கூலில் வந்து பசங்க எப்படி எதிர்பார்ப்பாங்க, ஸ்கூல் என்ன எதிர்பார்க்கும், மேனேஜ்மெண்ட் என்ன எதிர்பார்க்கும், ஸ்கூல் படிக்கிற பசங்களோட பேரண்ட்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க, நிறைய ஒரு ஐடியாஸ் இருந்தால் தான் இதை இது பண்ண முடியும். அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸாக கிடைச்சாலும் இந்த 21 வருஷம் ஆல்மோஸ்ட் 21 இயர்ஸ் ஜேர்னி எப்படி இருந்துச்சு? அப்ஸ் அண்ட் டவுன் நிறைய இருந்திருக்கும். பட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? இல்லை என்னன்னா, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக இப்போ நான் தேங்க் பண்ண வேண்டியது வந்து ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட்டு மெயினாக சாருக்குலாம் நம்ம தேங்க் பண்ணோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இன்சார்ஜஸ் எல்லாத்துக்குமே. ஏன்னா ஸ்டூடெண்ட்டு ப்ளஸ் அவங்க அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம இந்த ஒரு டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் இவ்வளோ சந்தோஷமாக முடிச்சு முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க வந்து நமக்கு வந்து டெவலப் பண்ணி கொடுக்கறனால தான் காலையில் நம்ம இங்கே வந்து நின்று பேசிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக காலையில் நான் சொல்ல மாட்டேன்னா உங்க டீம் என்னன்னா ஒரு 2 மணில நான் வந்து 1 o'clock எனக்கு ஃபோன் பண்ணேன். எனக்கு நீ மார்னிங் நீ ஃபோன் பண்ணும்போது ஷான் மார்னிங் 4 o'clock வந்து நீ கோயம்புத்தூர்ல கிளம்பி இருப்ப. நீ என்ன டைம் இங்க வரும்போது ஒரு 5:15 5:20 ஆயிருச்சு. நீ வரும்போது நம்ம ஸ்டாஃப்ஸும் பஸ் இருந்துச்சு, ரெடியா இருந்துச்சு. அதாவது ரெடியா இருந்துச்சுன்னா கிட் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் தேவையான கிட்டு, ஒவ்வொருத்தருக்கும் தேவையான பேக்கு, என்ன ட்ரிங்க்ஸ் இருந்து எல்லாமே வந்து ப்ராப்பரா ஷான். இது எப்படி நான் பிளான் பண்றேன் அப்படின்னா, அதாவது கஸ்டமர் வந்து நமக்கு வந்து வெயிட் பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். அது கஸ்டமர்ங்கறது ஸ்டூடண்ட்ஸ் இல்லடா ஜெனரல் பப்ளிக் சொல்லு எனிஒன். இது கிளையண்ட் வந்து நமக்காக வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து இப்போ 1 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதெல்லாம் வந்து ஒரு இது இல்லை. ஒன்லி திங் வந்து நீ 4 o'clock ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் வந்து ஸ்கூலுக்கு இருந்தாங்க. கிளம்பும்போது வந்து டைம் 1:30 ஏர்லி மார்னிங் சொல்றதா எனக்கு தெரியல. 1:30 கிளம்புனாங்க, மிட் மார்னிங். ஸோ 1:30 கிளம்பி நியர் அபவுட் நான் என்னோட எப்பவுமே என் பசங்களுக்கு நான் என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் வந்து 6 o'clock டூர் அப்படின்னா 4 o'clock வந்து வெஹிக்கிள் உள்ளே இருக்கணும். ஓகே. ப்ளஸ் அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே ஆஜராயிருக்கணும், ரெடியாக இருக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்நாக்ஸ் நீங்கள் ரெடி பண்ணணும். ப்ளஸ் வாட்டர் பாட்டில் எல்லாமே உள்ளே நீங்கள் வச்சுருக்கணும். ப்ளஸ் நீங்கள் வந்து வெஹிக்கிள் ஒரு தடவை தரவாக செக் பண்ணிவிட்டு 4 o'clock நம்ம வந்து ஸ்பாட்டில் இருக்கணுங்கிறத நான் எப்போவுமே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன். ரெண்டாவது இது வந்து இதோட ஸ்டாப் ஆகிறதில்ல. ஸோ 1:30 கிளம்புறாங்க பசங்க, வந்துட்டு ட்ரிப் வந்து 6 o'clock தான் ஸ்கூல்லேருந்து கிளம்புறாங்க. இவங்க போயிட்டு இவங்களை பசங்களை பத்திரமா நம்ம சேஃப்டியாக கொண்டு வந்து விடுறது வந்து நைட் ஒரு 8 o'clock ஆயிரும். மறுபடியும் எகைன் நம்ம பசங்க கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 12 o'clock ஆயிரும். ஸோ இப்போ நியர் அபவுட் அவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுற டைம் வந்து அந்த 1 day tour அப்படின்னா 22 hours சாலிடாக ஒர்க் பண்ணால் தான் நீ இதோட ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்க முடியும். பசங்களோட சேஃப்டி வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். சந்தோஷமும் ஜேர்னியோட ஃபீலும் பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி வேலை செஞ்சாதான் முடியும். இன்னைக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க, எத்தனை ஸ்கூல் இன்னைக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம 2 ஸ்கூல் பண்றோம். அட் அ டைம்ல 2 ஸ்கூல் பண்ணிட்டு இருக்கோம். திருப்பூர் அண்ட் ஈரோடு. திருப்பூர் அண்ட் ஈரோட்ல பண்றோம். ஸோ அரௌண்ட் இன்னைக்கு நம்ம பண்ற ஸ்ட்ரென்த் வந்து அரௌண்ட் 1000 பீப்புளுக்கு நம்ம ட்ரிப். 1000 பீப்புள்ஸ்க்கு வந்து எப்படி அட் அ டைம்ல இது மேனேஜ் பண்றீங்க? இல்ல இது வந்து நார்மலா ஒரு 2 பேர் 3 பேர் இல்ல என்ன ஒருத்தனால
என்னாலலாம் இது கண்டிப்பாக பண்ண முடியாது சார். இது ஒரு நல்ல ஒரு டீமு. நான் இது வந்து டேங்க் பண்ண வேண்டியது நம்ம ஆஃபீஸ் பசங்க தான். ஏன்னா நான் எப்போ சொன்னாலும் எதிர்த்து வந்துருவாருங்க. ஆக்சுவலாக அவங்க பசங்களும் என்னைக்கு நீங்கள் அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிற மாதிரி இல்லை, அவங்க தான் ஓனர் மாதிரி வேலை செஞ்சுருப்பாங்க. நான் எப்போ எந்த டூருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்பவுமே வேணும் சார். புரியுது. ரெஸ்பான்சிபிலிட்டி நீ இருக்கும் போது தான் அந்த உன்னோட ட்ரிப் வந்து சக்ஸஸாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அவங்க வந்து எங்க கூட ஒரு 6-7 இயர்ஸாக பசங்க எங்க கூட ஜேர்னியில் இருக்காங்க நம்ம ஆஃபீஸில். ஸோ அவங்களுக்கு தெரியும் நான் என்ன எதிர்பார்ப்பேன்னு தெரியும். ரெண்டாவது இப்போ நீ இது மட்டும் தான் பார்த்துருக்க, இதுக்கு பின்னாடி ஒரு 15 பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிரதர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா என்னோட குட் லைஃப் கேட்டரிங் நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ கேட்டரிங் வந்து ஃபுல்லாக என் தம்பி பார்த்துக்கிறான். இவங்களுக்கு அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் போகிற அத்தனை பேத்துக்குமான கேட்டரிங் வந்து நம்ம சைடு ஃபுட்டு வந்து மார்னிங் 2 o'clock 3 o'clockலேருந்தே ப்ரிப்பேர் போயிட்டு இருக்கு. சூப்பர். ஸோ இப்போ அரௌண்ட் இப்போ பசங்க ட்ரிப் போனோன்னே இவங்களோட பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் இவங்களோட லஞ்ச், இது எல்லாமே நம்ம தான் கவர் பண்ணுறோம். சூப்பர். ஸோ அது எல்லாமே நம்ம அதுலேயுமே நம்ம வந்து ஸ்பெஷல் கேர் எடுக்காமல் பண்ண மாட்டோம் இல்லை. கேட்டரிங்கும் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுங்கிறனால அது எந்த அளவுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் இல்லை. என்னன்னா அதனால தான் நான் சொல்கிறேன், ஏன்னா வெளியே ஃபுட்டு நாங்கள் கொடுக்கறது இல்லை. மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஸோ எங்களோட ஃபுட் அப்படின்னா எங்களுக்கு ஒன்று கொஞ்சம் ஹைஜீனிக்காக நாங்கள் பண்ணுறோம். அப்போ திருப்பூர்லேருந்து ஈரோட்லேருந்து போகிறவங்க கோயம்புத்தூரில் ரீச் ஆன உடனே அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தான் அப்போ அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. இன்னைக்கு எந்தெந்த லொக்கேஷனுக்கெல்லாம் நம்ம பசங்க ட்ரிப் ஏற்பாடு பண்ணி சார்? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஏற்காடு ஒரு ட்ரிப்பு, ஏற்காட்டில் ஒன்று போகிறாங்க. தென் அகைன் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி பார்க் மலமலா டேமு. சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கை ஐன்னு சொல்லிட்டு ஆனக்கட்டியில் ஒரு பிளேஸ் இருக்குது. ஓகே, அங்கே போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தனிமா ஃபார்ம்ஸ் போகிறாங்க காக்காச்சாவடியில். அதுக்கப்புறம் சேலம் ரோட்டில் பரவச உலகம்னு ஒன்று இருக்குது, அங்கே போகிறாங்க. ஸோ அதனால் இது அப்படி இந்த லிஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 5 பிளேஸுக்கு வந்து இங்க இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்கும் போகும். அப்ப 2 பஸ்ஸா ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு டிராவல்ல வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் என்ன எதிர்பார்ப்பாங்க? இல்லை, மெயின் திங் வந்து சேஃப்டி தான் நமக்கு மெயின். ஆக்சுவலி ஓகே, க்ரைட்டீரியா வந்து பசங்களை நம்ம பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வரோம். நம்ம பார்த்தீங்கன்னா பின்னாடி நீ பாப்பனி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களோட சேஃப்டி வந்து நமக்கு ரொம்ப மெயின். அதான் வந்தோடனே நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனில் முக்கியமானது கேமரா ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணுங்க. ஆமாம், அவங்க ஆன் பண்ணிட்டு தான் வந்து இங்கே நிற்கிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க. பஸ்ஸில் வந்து அவங்களுக்கு கேமரா செட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதோட சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பசங்களை வந்து நம்ம தான் கேர் எடுத்துக்கணும். ஏன்னா இவங்களை நம்ம பிக்கப் பண்ணுறதுலேருந்து நம்ம கொண்டு வந்து நைட்டு ட்ராப் பண்ணுற வரைக்கும் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளோட தான். ஓகே. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம வந்து கரெக்டாக பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம ட்ரிப் கேட்க முடியும். ஆனால் நெக்ஸ்ட் இயர் ட்ரிப்பு கேட்குறத விட உங்களை நம்பி இவங்க தரும்போது இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பர்டிகுலராக வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ட்ரிப் போகிறப்போ அவங்க வந்து பட்ஜெட்டில் பார்ப்பாங்களா, சேஃப்டியில் பார்ப்பாங்களா, இல்லை உங்களோட அணுகுமுறையில் கொடுப்பாங்க? இல்லை, என்னன்னா ஷான், மெயின் சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட். சேஃப்டி எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சேஃப்டி தான் மெயின். ஸ்கூல் ட்ரிப்னால சேஃப்டி தான் வேணும் கண்டிப்பாக. சூப்பர். பட்ஜெட் வந்து சில ஸ்கூல்ஸ் எதிர்பார்க்குறாங்க, பட் நமக்கு வந்து மெயின் கிரைட்டீரியா வந்து சேஃப்டி தான். ஓகே, எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சேஃப்டி ஃபர்ஸ்ட், சேஃப்டி தான். அதுக்கப்புறம் தான் பட்ஜெட்டை பற்றி யோசிப்பாங்க. இது பேரண்ட்ஸோட சைட்லேருந்து இதுதான் இருக்குமா? இதுதான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன், பசங்களோட சேஃப்டி தானே. என் பையனே இப்போ ட்ரிப் போனா அப்படின்னா மெயினாக நான் எதிர்பார்க்குறது சேஃப்டி தான். ஸோ ஒரு 100 rupees எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுனால இது பண்ணுறது இல்லை, பட் ஒன்லி திங் சேஃப்டி வந்து மெயின் கிரைட்டீரியா நம்ம பார்க்குறது. ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இது வந்திருக்கா? அதாவது 500 200 இந்த மாதிரி ஒரு ரேட்டில் வந்து நீங்கள் நிறைய மிஸ் பண்ணிருக்கீங்க, நிறைய காம்படிஷன் மிஸ் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலி என்னன்னா காம்படிஷன் மிஸ் பண்ணுறதோட சில ட்ரிப்ஸில் வந்து ஆக்சுவலி நம்ம நெட்டு முடியலாம், இல்லை அப்படின்னா நம்ம நினைக்கிறதோட எக்ஸ்ட்ரா செலவாகும். ஓகே, பட் அந்த மாதிரி நான் யோசிக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும்ல, உங்களால் அந்த பட்ஜெட்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லி காம்படிட்டர் எடுத்துதுன்னா அது மாதிரி ஒரு பேட் இன்சிடென்ட்? இல்லை, ஒன்லி திங் என்னன்னா நான் எடுத்த ட்ரிப்லேயே வந்து நான் நினச்ச பட்ஜெட்டோட ஜாஸ்தி போகும். ஏன்னா இப்போ ஃப்ளைட்டோட ஃப்ளக்சுவேஷன்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்லாம் சென்னை வந்து நீங்கள் 8,000 rupees புக் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இன்றைக்கி அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 13,000 rupees வருது. இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத செலவு கண்டிப்பாக ட்ரிப்பில் வரும். நிறைய ட்ரிப்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நான் வருஷத்துக்கு 2-3 ட்ரிப்லேயே நான் வந்து கையிலேருந்து போட்டு பண்ண ட்ரிப்லாம் இருக்கு. ஸோ இந்த ட்ரிப்லாம் எனக்கு வந்து இவங்களோட சப்போர்ட் இருக்கிறனால என்னால் பண்ண முடியுது. ஸோ இவ்வளோ நாங்கள் குவாலிட்டி கொடுக்கறதுக்கு ரீசனே வந்து நம்ம ஸ்கூல்ஸோட சப்போர்ட் தான். அந்த ட்ரிப்பில் வந்து ஒரு 2000 ரூபாய் கம்மி எடுத்துட்டு ஃப்ளைட்டு வந்து புக் பண்ண முடியாமல் ஃப்ளைட்டோட சார்ஜஸ் வந்து ஹை ஆயிருச்சுன்னு சொன்னால் கன்ஃபார்மாக அந்த டூர் ஆப்ரேட்டர்னால அந்த டூரை வந்து ஆர்கனைஸ் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி நிறைய நான் என்னோட அனுபவத்தில் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து அந்த டூரை வந்து பேமெண்ட் வந்து ஸ்டூடெண்ட் வந்து வாங்கியிருப்பாங்க, பட் ஆனால் டேட் கிடைக்காம நிறைய பிரச்சனை. இன்னைக்கு நீ பாப்ப நீ, ஏன்னா நான் ஆக்சுவலி எப்பவுமே எனக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து பிரமாதமாக பண்ணுவோம் அப்படிலாம் நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன்.
என் சர்வீஸை பாரு, ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் நீ டிராவல் பண்ண போற. கண்டிப்பா. அதனால நீ ஏன்னா அதுவும் இல்லாம ஏற்காடு பாப்பீஸ்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஏற்காட்டுல இன்னொரு இடம் வந்து ஒன்னு இடம் நம்ம பீக்கு பார்க் கவர் பண்றோம். ட்ரிப்பு போனோம் அப்படின்னா உனக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும்னா நம்ம கொடுக்குற ஃபுட்டு, கொடுக்குற ஸ்டே, நம்ம கொடுக்குற சர்வீஸ் இதை பொறுத்து தான் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஃபுல்லாமே ஒர்க் பண்றோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு இந்த ஈவெண்ட் வந்து நியர் அபவுட் நம்ம ஒரு கேட்டரிங் டீமில் ஒரு 15 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம ஆஃபீஸில் ஒரு 15 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நியர் அபவுட் ஒரு 30 பீப்புள் இவ்வளோ இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு அந்த 1000 பீப்புளை கூட்டிட்டு போயிட்டு பாதுகாப்பாக கூட்டிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட லக்ஸுரியா. இந்த ட்ரிப்புங்க ஸ்கூல் ட்ரிப்புங்கிறது இவன் வந்து கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அது உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். பேசுவாங்கல்ல. என்ன எக்ஸாம்பிள்னா ஒரு பையன் என்கிட்ட 2014 ஸ்கூல் ட்ரிப் வந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேரேஜ் ஹனிமூனுக்கு நான் தான் பண்ணி கொடுத்தேன். ஓகே, ஸ்கூல் ட்ரிப் அந்த பையன் 9th படிச்சுட்டு இருந்தான். அவன் என்கிட்ட அப்போ ட்ரிப் வந்திருந்தான், டார்ஜிலிங் கேங்டாக் வந்தான்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேரேஜ் பண்ணும்போது நான் தான் அவருக்கு ஹனிமூன் டூர் பண்ணேன். சூப்பர். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 2005 டிராவல் பண்ண கிளைண்ட் இது வரைக்கும் எங்கிட்ட தான் புக் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்ஸ் ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா டிராவல் ஏஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் அது வேற மாற்றமே பண்ண முடியாது. ஏன்னா என்ன ரீசன்னா ஆக்சுவலி அந்த ரேஞ்சுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணும்போது கிளைண்ட்ஸ் கண்டிப்பாக நம்மளை விட்டு போக மாட்டாங்க. 21 இயர்ஸாக குட் லைஃப் இருக்கிறப்போ எவ்வளோ ஸ்கூல்ஸ் நீங்கள் ஆப்ரேட் பண்ணியிருக்கீங்க? இப்போ கரண்ட்டாக எவ்வளோ ஸ்கூல்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு கேட்குறேன்? என்னடா ஐடிக்கு அந்த சந்தோஷத்தை வந்து ஃபீல் பண்ணி கேட்குறேன். ஆக்சுவலி சார் நம்ம ஒரு 20 இயர்ஸாக இது வரைக்கும் நான் 2 lakhs பீப்புளுக்கு நான் ட்ரிப் பண்ணியிருப்பேன். 2 lakh people ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரிப் பண்ணியிருப்பேன். ஸோ எவ்ரி இயர் வந்து அரௌண்ட் நம்ம ஒரு 10,000 to 15,000 பீப்புளுக்கு நம்ம ட்ரிப் பண்ணுறோம். ட்ரிப் ரெகுலராக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சூப்பர். இன்னொன்று அரௌண்ட் தமிழ்நாடு. ரெண்டாவது நான் தமிழ்நாடு ப்ளஸ் இது போக நான் நாக்பூர்லேருந்து ஸ்கூல்ஸ் நம்ம பண்ணுறோம், மகாராஷ்டிராலேருந்து பண்ணுறோம். ஓகே. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து நம்ம பண்ணிட்டு அதான் அங்கே இருக்கிற ஸ்டேட்லேருந்து அவங்கள வந்து வெளியூருக்கு கூட்டிகிட்டு போகிறது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஹவுஸ் இட் பாசிபிள்னா இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணுறது ஓகே, பட் இங்கேருந்து அங்கே போய் பண்ணுறதுக்கும் அதுக்கும் எப்படி? ஏன்னா இது ஒன்று சொல்லணும்னா இந்த ஃபோன் தான் பாசிபிள். அப்படி கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஃபோனு இதுதானே எல்லாமே கனெக்டிவிட்டி தானே. ஸோ ஒன்லி திங் வந்து பார்த்தீங்கன்னா நீ ட்ரஸ்ட் முதல்ல நம்ம கெயின் பண்ணணும், அவ்வளோதான். பிஸ்னஸில் அந்த ட்ரஸ்ட் நீ கெயின் பண்ணிட்ட அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு பிஸ்னஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் உனக்கு. சூப்பர்ண்ணா. லாஸ்ட் கொஸ்டினா, ஒரு ட்ராவல் ஏஜென்ட்டாக நீங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் பண்ணவே மாட்டோம்னு சொன்னால் அந்த ஒரு விஷயம் எதுவாக இருக்கும்? பண்ணவே மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி விஷயங்களை வந்து கிளைண்ட்டுக்கு கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஹாப்பினஸ் தான் நம்மளோட மெயின் பார்ட். இப்போ நானே ஒரு ட்ரிப் போனால் எனக்கு வந்து அந்த ஹோட்டல் ரூம் நல்லா இருந்தால் தான் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். புரியுது. அதே மாதிரி நான் போகிற பஸ்ஸு நல்லா இருந்தால் தான் ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அந்த ஹாப்பினஸை வந்து நம்ம கொடுக்குறதா மெயின் குட் லைஃபோட ஒர்க்கு. குட் லைஃப் வந்து டொமஸ்டிக், அதாவது இந்தியாவுக்குள்ளே நிறையா பண்ணினாலும் குட் லைஃப் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அதிகமான ஃபாரின் ட்ரிப் பண்ணு, அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு. அது மாதிரி போகிறப்ப நீங்கள் எந்த மாதிரியான விஷயத்தை வந்து அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னன்னா குட் லைஃப் மட்டும் இல்லை, எல்லாருமே பண்ணுறாங்க. பட் எங்களோட இது படி நாங்கள் பார்க்குறது கொங்கு மண்டலத்தில் நீங்கள் அதிகமான ஸ்கூல் ட்ரிப் ஃபாரின் ட்ரிப்பு போகும்போது பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ரெண்டுமே. அதாவது நான் ஹனிமூனு, ஃபேமிலி ட்ரிப்பு, கார்பரேட் ட்ரிப்பு தாண்டி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை வச்சு நீங்கள் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் போகிறப்ப என்ன சேலஞ்சு நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க? அதிகமான சேலஞ்சாக இருக்கும். ஆக்சுவலி எந்த விஷயமே வந்து நீ வந்து லவ் பண்ணி பண்ணினா அது உனக்கு சேலஞ்சாக தெரியாது. ஸோ நான் இந்த விஷயத்தை நான் லவ் பண்ணி பண்ணுறேன், அதனால வந்து இது ஒரு சேலஞ்சாக இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஸ்கூல் ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் வேலை செஞ்சாலும் அத்தனை பேர்த்துக்கு இப்போ உங்களை வந்து பேசிட்டே தான் இருக்காங்க. அத்தனை பேர்த்துக்கும் லவ் பண்ணாமல் இந்த விஷயத்த பண்ண முடியாது, உங்கள் ஒட்டுமொத்த ஹோல் டீமுமே. பட் அதையும் தாண்டி இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பில் இந்த ஒரு ஹெஸ்டேட் நாங்கள் பண்ணவே மாட்டோம்னு சொன்னால் அது வந்து விசாவாக இருக்கலாம், சம்டைம் பாஸ்போர்ட்டில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கும். பட் இதெல்லாம் கூட பெரிய, ஏன்னா டொமஸ்டிக்கில் இவ்வளோ பிரச்சனை வர, பட் இன்டர்நேஷனல் கரெக்ட். ஏன்னா நீ நிறைய ட்ராவல் பண்ணி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீன்னு நினைக்கிறேன். அதனால நீ கரெக்டாக தான் கேட்குற. உனக்கு வந்து இன்டர்நேஷ்னல் வந்து இந்த வீசா இஷ்யூஸ்லாம் வரும். பட் ஒன்லி திங் நீ சொன்ன மாதிரி எதாக இருந்தாலும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் நடக்கிற விஷயத்த நாங்கள் வந்து ஜூன் ஜூலையிலே இருந்து நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஒரு 3 months பிஃபோரே நாங்கள் வந்து எல்லா ட்ரிப்பும் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஜூலை வந்து நமக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து வியட்நாம் போகிறாங்க. பட் இது நான் புக் பண்ணது வந்து நாங்கள் டிசம்பர்லேயே பண்ணிட்டோம். ஸோ அதனால் 6-7 months முன்னாடியே பண்ணிட்டோம். ஸோ வீசாலாம் உடனே வந்துருச்சு. ஸோ ஒன்லி திங் என்னென்னா நீ சொல்கிற மாதிரி பிளான் வந்து நம்ம ப்ரீவியஸாக பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். புரியுது. அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி பார்த்ததில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது கேட்குறது என்னென்னா, பஸ்ஸு
நியான் லைட் எல்லாம் போட்டு இவ்வளோ சவுண்டா வச்சு அதை பார்க்குறப்ப எங்களுக்கே வந்து ஆத்தாடி ஒரு ட்ரிப்பு போய் ஆகணும். இந்த ஒரு ஃபீலை வந்து இந்த பசங்க எதிர்பார்க்குறாங்களா? இல்லை கரெக்ட். இப்போ என்னன்னா ஷான், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா டிஸ்கோத்திக் லைட் போடுறாங்க, அதுக்கப்புறம் டிஸ்கோ ஃப்ளோரும் கூட பண்ணியிருக்காங்க சில பஸ்ஸில். ஃப்ளோரே டிஸ்கோ பண்ணுவாங்க, எல்இடி மாதிரி டைப் பண்ணுவாங்க, உள்ள ஃபாக் வர மாதிரி செட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீ பஸ்ஸுக்கே நீ போட்டு ஏகப்பட்ட செலவு பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அது நம்ம பஸ் ஆப்ரேட்டருக்கு தான் தேங்க் பண்ணணும் நம்ம. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கோஆர்டினேஷன் நம்ம கூட பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஒரு 4 o'clock சொன்னால் பாவம் அவங்க வந்து நின்றுறாங்க. 4 o'clock முன்னாடி எல்லாருமே நேற்று நைட்டே வந்துட்டாங்க. நான் இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கிறப்போ சொன்னாங்க நைட்டே வந்துட்டோம் அப்படின்னு. பட் அந்த அளவுக்கு அவங்களும் டெடிகேட்டடாக இருந்தால் தான் இந்த ட்ரிப்பு வந்து ப்ராப்பராக இருக்கும். ஆமாம் கண்டிப்பாக. டிரைவர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்க? டிரைவர்ஸ் கிட்ட வந்து டைமிங் மெயின்டைன் பண்ணணும். நமக்கு மெயின் பசங்களோட சேஃப்டி தான் மெயின். ஸோ ஓவர் ஸ்பீட் இருக்கக்கூடாது. ஸோ ஓவர் ஸ்பீட் மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட டிவைஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவர் ஸ்பீட் இருக்கக்கூடாது, பசங்களோட கோஆர்டினேட் பண்ணணும். ரெண்டாவது நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லா ட்ரிப்புமே சொல்ல மறந்துட்டேன், எல்லா ட்ரிப்புமே என்னோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருப்பாங்க. எல்லா பஸ்லையும் ஆள் இருக்கும். ஸோ அவங்க எல்லாமே மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இது எவ்ரி டைம் நம்ம இதே ரிப்பீட்டாக பண்ணுறதுனால ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் உடனே அவங்ககிட்ட சொல்லி நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம். அதை சரி பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் மோகன். நம்ம முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம போனது வந்து பாப்பிஸ் ஹில்லில். அங்கே வந்து ஃபீட்பேக் எடுக்க முடியல, பட் வந்துட்டு இருக்கிறவங்க இங்கே எடுக்க போகிறோம். பீக்கு பார்க்லேருந்து ஒரு டீம் வந்து அங்கே போயிட்டு வந்திருக்காங்க. அதில் 2 பேர் நம்மக்கிட்ட கிடச்சிருக்காங்க. ஹாய் கேர்ள்ஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் பேர் என்ன? ஹரிதா. உங்கள் பேர்? கனிஷ்கா. எப்படி இருந்துச்சு இந்த காலையில் ஏர்லி மார்னிங் நீங்கள் ட்ரிப்புக்கு கிளம்பி இப்போ வந்த வரைக்கும் மதியானம் வரைக்கும்? ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே. பீக்கு பார்க் எப்படி இருந்துச்சு? அதுவும் நல்லா இருந்துச்சு. நிறைய பேர்ட்ஸ் பார்த்தோம், நல்லா இருக்கு. உங்களுக்கு எந்த பேர்ட் ரொம்ப பிடிக்கும்? பாருங்க, ஹஸ்கி டாக் தான். ஓ டாக். நீங்க அந்த சைடு அனிமல் சைடு போயிட்டீங்க. நீங்க பேரட் தான். நல்லா பேரட். கையில அந்த பறந்து வந்து உட்கார்ற எல்லாம் ஃபீட் பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க. காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சீங்க ரெடி ஆகிறதுக்காக? 4 மணிக்கு இருந்துச்சு. தூங்குனீங்களா? தூங்கி எந்திரிச்சிங்க. ஃபுட் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆம்பியன்ஸ் நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு ஃபுட்டில் எது ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு பிரியாணி தான் பிடிச்சிருக்கு. பிரியாணி. நீங்க? எனக்கும் ஏதாவது ஒரு ஹெஸ்டேட் இன்னைக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு ஒன்று இருந்திருக்குங்க. இன்னைக்கு காலையிலேருந்து இந்த விளையாட வந்ததுல வேன்ல போனதை பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு? எனக்கு அது. ஓகே. என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடினீங்க? நிறைய பாட்டுக்கு ஆடினீங்க. நிறைய பாட்டுக்கு. என்ன அது ரெண்டுமே ஒரே மாதிரி வாட்சோன்னா. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் பேர்? லிவனிஷ். உங்கள் பேர்? ரோஹித். ரோஹித், இன்னைக்கு எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க? 4 மணிக்கே எழுப்பி விட்டேன். நீங்கள்? 4:15. நாங்கள்லாம் டூர் போகிறப்ப தூக்கமே வராது. நாங்கள் எப்போ டூர் போகிறோம்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்ருப்போம். பட் இப்போ நீங்கள் 4 மணிக்கு எதிர்ச்சதே கஷ்டமாக இல்லை, நான் தூங்கினது 3 மணிக்கு தான். அப்படியா? 12 மணிக்கு. ஓகே. தூங்கலாம் இல்லை, அதை நினச்சிட்டு அந்த இது இருக்குது, அந்த ஃபீல் இப்போ இருக்குது. எப்போ யாரோட ஜென்ரேஷன்லேயும் அந்த ஃபீல்லாம் மாறவே இல்லை. ஓகே. இன்னைக்கு அந்த பீக்கு பார்க் எப்படி இருந்துச்சு? பீக்கு பார்க் சூப்பராகவே இருந்துச்சாங்க. ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சது? பேரட்ஸ். ஃபீட் பண்ணீங்க? ஸ்னேக்கு எடுத்து போட்டீங்க? தொட்டு பார்க்க தான் விட்டாங்க. தோல்ல போட இல்லையா? தோல்ல போடல. போடலையா? ஏன்? கிட்ஸ்னால விடல. ஸோ சேட். எப்படி இருந்துச்சு டூரோட அரேஞ்ச்மெண்ட்ஸ்? நீங்கள் சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்டு எல்லாம் ஓகே தான். சூப்பராக ஓகே. இதுக்கு முன்னாடி நீங்கள் டூர் போயிருக்கீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டூரா? இல்லை நிறைய டூர். நிறைய எவ்ரி இயர் நீங்கள் டூர் போகிறீங்க. ஓகே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டூர்னா? ஃபேண்டசி பார்க், கேரளா. அதுவும் இன்னைக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன்ல. உங்களுக்கு பாதி பேர் அங்கேயும் பாதி பேர் எங்கேயும் போயிருக்காங்க. ஜூனியர்ஸ் போயிருக்காங்க, 7th போயிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. ஃபுட் எப்படி இருந்தது? ஃபுட் சூப்பராக இருந்துச்சு. என்ன ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டீங்க? பிரியாணி. நீங்கள்? நான் பரோட்டா, சிக்கன். பட் எவ்ரி திங் ஃபைன் ரைட்? தேங்க்யூ ஸோ மச் கைஸ். என்னமெல்லாம் என்ஜாய் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் பாப்பி ஹில்ஸ் போனோம். பாப்பி ஹில்ஸ் எப்படி இருந்துச்சு? கிரேட் அட்வென்ச்சராக இருந்துச்சு. நீங்கள் என்ன என்ஜாய் பண்ணீங்க? நாங்கள் பஞ்சி ஜம்பிங் பண்ணீங்களா? மேலே போயிட்டு கீழே வரும்போது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. உசுரே போகிற மாதிரி இருந்துச்சு. போனேன் அப்ப நீயும்? பேக் ஃபிளிப் அடிச்சிட்டேன். எதுல வேற ஜம்பி? பஞ்சிங் ஜம்பில தான் பேக் ஃபிளிப் அடிச்சா. அதான் என் ஃப்ரெண்ட் வந்து அதுக்கு பதிலாக ரிங் வாங்கி கொடுத்தோம். இந்த ரிங். அப்படியா? கிஃப்டா? அந்த ஃப்ரெண்ட் யாரு? அவங்க போயிட்டாங்க. அப்படியா? இருக்காரா இங்க?
ப்ரோ கண்ணாடி ப்ரோ நீங்க என்ன என்ஜாய் பண்ணீங்க? ப்ரோ நான் அட்வென்ச்சர்ஸ்லாம் எல்லாம் என்ஜாய் பண்ணேன். அது என்னன்னா இப்படி பாதியிலே இறங்கினதா எல்லாரும் பாதியிலே இறங்கிட்டு ஆனா எனக்கு பயம் அதிகம். ஆனா எல்லா ரைடுமே பாதியிலே இறங்கிட்டாங்க. பார்த்தாலே பயம். நீ 4 பேருக்கு பயம் ரோலர் கோஸ்டர் இருப்பேன் ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு. அப்படியா? ரோலர் கோஸ்டர் ரைட் சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே போனோம், செமையா இருந்துச்சு. சில ரைட்ஸ்ல நான் பாதியிலே இறங்கிட்டேன். கொடுத்த காசு நம்ம வேஸ்ட் அது ஆகிடுச்சு. இல்லாம ஜிப் லைன் வந்துட்டு அந்த சைக்கிளிங் போறது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்தது. பிரேக் பிடிக்காம நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஃபாஸ்டா எல்லாத்துலயும் ஃபாஸ்டா முடிச்சல எல்லாமே எனக்கு பயமே இல்ல. இவனுங்க தான் கொஞ்சம் கத்திட்டு இருந்தானுங்க. யாருப்பா? நான் ஜிப் சைக்கிளிங் போகும்போது, அப்புறம் பஞ்சி ஜம்பிங் போகும்போது, அப்புறம் அந்த ட்ரெயில் ரோப் போகும்போது கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல பார்த்து அந்த வரலாம். ஓ அந்த மாதிரி பார்த்து எப்போ இருந்து ரெடி ஆனீங்க? காலையில் எத்தனை மணிக்கு வீட்டுல இருந்து ரெடியாக தொடங்குனீங்க? நானும் நைட்டு தூங்கவே இல்லை. 4 o'clock எனக்கு காலில் அடிபட்டுருங்கனால அம்மா அமுச்சு இல்லைன்னாங்க. நான் நைட்டு ஃபுல்லா அழுது எப்படியே அடம் பிடிச்சு காலையில் நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை. வேற ஃபுட் எப்படி இருந்துச்சு? ஃபுட்டு செமையா இருந்துச்சு. காலைல கொடுத்த அந்த மார்னிங் அந்த பிரேக்ஃபாஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்ததா? எங்க சாப்பிட்டீங்க? இல்ல மார்னிங் ஒரு ட்ரே மாதிரி கொடுத்தாங்க. அதுல என்னென்ன இருந்துச்சுன்னா சாண்ட்விச், ரோல், ஷவர்மா ரோல், அது ஷவர்மா சப்பாத்தில செஞ்ச ரோல், அப்புறம் பிரவுனி, ஒரு ஜூஸ். நல்லா இருந்துச்சு. இப்போ ஃபுட் சூப்பரா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்க பேர் என்ன? சுதீப். என்ன கேம் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு? பஞ்சி ஜம்பிங் பிடிச்சது. எல்லாருமே பஞ்சி ஜம்பிங் தான். உங்களுக்கு? அந்த வாட்டர் ரோலிங் வாட்டர். ஓ ரோலிங் வாட்டர் உள்ள போய் விளையாடுறது நல்லா இருந்துச்சு. ஃபுட் எப்படி இருந்துச்சு? ஃபுட் நல்லா இருக்கு. இப்போ நல்லா இருக்கு. என்ன ரொம்ப விரும்பி சாப்பிட்டீங்க? பிரியாணி நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருந்துச்சு. என்ன ரொம்ப பேக்டா உங்களுக்கு? அது அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ரொம்ப டிலைட்டாக இருந்துச்சு. சூப்பர்யா. என்ஜாய் பண்ணுறீங்க. நீ அடுத்து நம்ம பீக்கு பார்க் போகிறோம். கரெக்டானே? சீக்கிரம் ரெடி ஆகுங்க, அங்கே போய் என்ஜாய் பண்ணுவோம். ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்கள் பேர் என்ன? குருநிவாஸ். சுதன். சாய் சஞ்சித். கிஷோர். கார்த்திகேயன். காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க? அதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. 4:30. 4:30. நைட் தூங்குனீங்களா? நைட் ஒரு 2 to 3 hours ஆஃப் ஸ்லீப். அவ்வளோதான். அந்த ட்ரீமில் இருந்தே இருந்தீங்க காலையில் டூர் போகிறதுக்கு? அந்த இது இருந்துச்சு. ஒரு 2 daysல இருந்தே அந்த வைப் இருந்துச்சு. ஆமாம். உங்களுக்கு எவ்வளோ நாளாக வைப் இருந்துச்சு? இன்னைக்கு ஒரு நாள் நேற்று ஃபுல்லாக வைபாராக இருந்துச்சு. நேற்று ஃபுல்லாகவே வைப்பாக தான் இருந்துச்சு. நல்லா ஜாலியாக இருந்துக்கிட்டு பசங்க கூட ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்கள் எப்படி இருந்தீங்க? வைப் இருந்துச்சா? அது நிறையவே இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கா? பிடிச்சிருந்ததா? ஓகே. நீங்கள் எதை ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க பாப்பீஸில்? நான் பஞ்சி ஜம்பிங் நல்லாவே என்ஜாய் பண்ணேன். எல்லாருமே பஞ்சி ஜம்பிங். நீங்கள் பண்ணீங்களா? நானும் நல்லாவே பண்ணேன். இந்த ரோப் ஜிப்லைன் சூப்பராக இருந்தது. ஜிப்லைன் ஹை குவாலிட்டி. அப்படியா? உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்ச வாட்டர் ரோலர். வாட்டர் ரோலரு உள்ளே போய் விளாண்டிங்க, நல்லா என்ஜாய் பண்ணீங்க. நீங்கள் என்ன என்ஜாய் பண்ணீங்க? சைக்கிள் ரைடிங் பிடிச்சிருந்தது. சூப்பர். எல்லாத்துக்கும் காலைல பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஃபுட் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இந்த மாதிரி தருவாங்கன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த மாதிரி சூப்பராக கொடுத்துருந்தாங்க. என்ன நீங்கள் உனக்கு எவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்தா? நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு இருந்துச்சு. இத்தனை வருஷமாக இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லைன்னு தோணுச்சு. என்ன சொல்கிறேன்? அந்தளவுக்கு நல்லா இருந்ததா? இந்த மாதிரி இத்தனை டைப் ஆஃப் ஃபுட்ஸ் நாங்கள் இது வரைக்கும் ட்ரையே பண்ணதில்லை. இன்னைக்கு மத்தியானம் பண்ண மாதிரி. ஓகே. வெஜ்ஜு நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நீங்கள் சிக்கன் சாப்பிட்டீங்களா? இல்லை வெஜ்ஜு சாப்பிட்டீங்க. வெஜ்ஜு சூப்பராக இருந்ததுல்ல? பிரியாணி அல்டிமேட்டு. சூப்பர்யா. நான்வெஜ் எல்லாம் ஃப்ளேவர் நல்லா நம்ம செட்டிநாட் ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. சூப்பர்யா. ஒரு ஃபுட் ரிவ்யூ கொடுத்த டெஸ்டிமோனியல் மாதிரியே கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, அடுத்து பீக்கு பார்க் போகிறோம். பீக்கு பார்க் போகிறோம். அங்கே என்ஜாய் பண்ணுறது ரெடியாக இருக்கீங்களா? எஸ், நல்லா ரெடியாகவே இருக்கும். வாங்க அங்கே போய் நம்ம பார்ப்போம். சூப்பர்யா. Can you cooperate with us? மார்னிங் எப்படி கோஆபரேட் பண்ணீங்களோ அதே மாதிரி குயிக்கா கோஆபரேட் பண்ணலாமா? எல்லாத்துக்கும் சான்ஸ் கொடுப்பேன். Enjoy it and make your friends also enjoy. So can we do it very quickly? எனக்கு ஒரே வாட்டி எல்லாம் ஒண்ணா எஸ்ன்னு சொல்லலாம். எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அந்த மெக்காவை பிடிச்சி நான் டச் பண்ணி ரியலா ஃபீல் பண்ணி பார்த்தேன். மெக்காவெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஆனா அந்த மெக்கா மட்டும் ஆக்ரோஷமா இருந்துச்சு. மெக்கோ ஓகே. மெக்கோ பேசுமா? இந்த மெக்கோலாம் பேசுமா?
பேசி பாத்தீங்களா? ஏதோ பேட் வேர்ட்ஸ்ல திட்டுற மாதிரி இருக்கு. சும்மா ஊன் கத்திட்டு. அந்த ஃபிஷ் எப்படி இருந்துச்சு? ஃபீட் பண்ணீங்களா? ஃபிஷ் ஃபீடிங் தான் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃபிஷ் வந்துட்டு நாங்க கையில ஸ்டிக்கா இருக்கிறப்போ நாங்க நல்லா ஜாலியா இருந்தோம். ஆனா ஸ்மெல் மட்டும் தாங்க முடியல. அடே ஃபுல்லா பேர்ட்ஸ்க்கு நாமளே ஃபீட் பண்ற மாதிரி. அந்த ஃபிஷ் ஃபீட் பண்ணீங்களா? பண்ணேன். கையை ஓபன் பண்ணி அதுவே சாப்பிட்டுச்சா? சாப்பிட்டுச்சு. நல்லா இருந்தது. காலையில இருந்து என்ஜாய் பண்ணீங்களா? எந்த அளவுக்கு? ரொம்ப. உங்க பேர் என்ன? சாதனா. சூப்பருங்க, சூப்பர். ஆமா, மிஸ்டர் ஷான்பி, SHANBE. பார்த்துருக்கீங்களா? ஓ, எங்களை பார்த்துருக்காங்க சாதனா. எந்த சேனல், என்ன வீடியோ பார்த்துருக்கீங்க? இந்த பேர்ட்ஸ்லாம் ஹியூமன்ஸ் மேல ஏறி உட்கார்ந்து ஃபீட் பண்றதெல்லாம் பார்த்தேன். ஓ, அந்த வீடியோல பாருங்களேன். இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த அந்த பேர்ட்ஸ் வீடியோல பார்த்துருக்காங்க. அந்த பஞ்சி ஜம்ப் பயந்தீங்களா? ஓகே, உங்க பேர் என்ன? சுபிக்ஷா. ஓகே தான். எடுத்தோம் வந்து அதே எடுத்தோம். நன்றி. போதும். பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி போயிருந்தாலும் பரவாயில்ல. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. இன்னைக்கு காலையில இருந்து ஃபுட் இருந்து எல்லாமே எப்படி இருந்துச்சு? அரேஞ்ச்மெண்ட்ஸ் செமையா இருந்தது. என்ஜாய் பண்ணீங்க? ரொம்ப. சூப்பர்மா. உங்க பேர் என்ன? சாரா. சூப்பர்மா. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஜாலியா இருக்கு. இது என்ன பேரட்னு தெரியுமா? மெக்காவ். மெக்காவா? உங்களுக்கு அப்படித்தான் நினைக்கிறேன். எனக்கும் அப்படித்தான் தோணுது. உங்களுக்கு பிடிச்சிருக்குமா? இது பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஐயோ, நம்மளோட நேரம் பாப்பாவோட கையில இருந்து பறந்துருச்சு. வாய்க்குள்ள இருந்து பல்ல புடுங்க முடியாது. வெறும் பொம்மை தான் இது. பட் எக்ஸாக்ட்லி இந்த ஒரு இடத்த சொல்லணும்னு சொன்னால் பீக்கு பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட் பண்ணிடுச்சுங்க எனக்கு. நான் நிறைய இந்த மாதிரியான எக்ஸாட்டிக் பார்க்குக்கு போயிருக்கோம். எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்கிற லொக்கேஷனுக்கு போயிருக்கோம். பட் இது கொஞ்சம் ஸ்பெஷல் எங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காலையிலேருந்து நம்ம ஆரம்பித்து இப்போ ஈவினிங் ஆல்மோஸ்ட் முடிகிற நேரத்துக்கு வந்துட்டோம். அதாவது டூரு. மோகன் நான் சொன்ன மாதிரி குட் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோன்னாரு பசங்கள்கிட்ட கேட்கும்போது என்ன தெரியுது, ஒவ்வொருத்தரும் என்ஜாய் பண்ணாங்க. அப்படியே பிளாஸ்ட்டு தான். அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க. என்ஜாய் மட்டும் இல்லை, அந்த பேர்ட்ஸோடு விளையாடும் போது அவங்களோட ஃபேஸு ரியாக்ஷன் எல்லாமே வந்து வேறு மாதிரி ஒரு ஃபீலு. இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து என்னோட படிக்கிற காலத்தில் எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் கம்பெனி மாதிரி கூட்டிகிட்டு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு ஃபீல் எனக்கு கிடையாது. பட் இப்போ இருக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இட்ஸ் எ கோல்டன் டேஸ் அப்படின்னு தான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு டே வந்து அவங்களோட வாழ்நாளில் மறக்க மாட்டாங்கல்ல. எனக்கு அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது என்னோடய சின்ன வயசு டூரு. இந்த பசங்களுக்கும் அந்த மாதிரி இந்த டூர் ஒரு மெமரபுளான டூராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஈவன் த ஃபுட் வாஸ் ஆசம். அந்த பிரியாணி வெஜ்ஜு தான் நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன். வெஜ்ஜு வேறு லெவலு. ஈவன் த ஜூஸு, இப்போ கடைசியாக ஒரு இளநீர் பாயசம்னு வேறு லெவல் பண்ணிட்டாங்க. மோகன்னா அண்ட் டூர் கோயம்புத்தூரில் இருக்கிற பிரேக்ஃபாஸ்ட்டு கூட வேறு லெவலில். நான் வீடியோ தான் அங்கேயும் போய் மாற்றி எடுக்க வச்சுருக்கேன் பசங்களை வச்சு, அதையும் காட்டுறேன். பட் இந்த டூரை பொறுத்த வரைக்கும் அல்டிமேட் தான் சொன்னோம். குட் லைஃப் ராக்ஸ். இது மாதிரி நிறைய வீடியோவுக்கு நம்ம பேஜை மிஸ்டர் ஷான்பியை ஃபாலோ பண்ணுங்கள். Until then, it's me. Bye bye.